வணக்கம் நண்பர்களே. இன்றைய இந்த ஆன்மீக பயணத்தில் நாம் அறிந்து கொள்ளப் போகிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தினம், பங்குனி அமாவாசை. இந்த நாள் சாதாரண நாள் அல்ல, இது முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் நாள், கர்ம பாவங்கள் குறையும் நாள் மற்றும் சிவபெருமானின் அருள் மிக அதிகமாக பொழியும் நாள். அமாவாசையின் அர்த்தம். அமாவாசை என்றால் என்ன? அமாவாசை என்பது சந்திரன் முழுவதும் மறையும் நாள், வானம் இருளால் நிரம்பும் நாள். ஆனால் இந்த இருள் வெளியில் மட்டுமல்ல, நம்முள் இருக்கும் அறியாமையும் ஒரு இருள்தான். அந்த இருளை அகற்றுபவர்தான் சிவபெருமான். அதனால்தான் அமாவாசை நாளில் சிவனை வழிபடுவது மிக முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. பங்குனி மாதத்தின் சிறப்பு. பங்குனி மாதம் என்பது ஒரு முடிவும் ஒரு தொடக்கமும் கொண்ட மாதம். இந்த மாதத்தில் பல தெய்வீக சக்திகள் அதிகமாக செயல்படும். பழைய கர்மங்கள் முடிவுக்கு வரும், புதிய நல்ல விஷயங்கள் தொடங்கும். இந்த மாத அமாவாசையில் சிவனை நினைத்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் என்று நம்பப்படுகிறது. சிவபெருமானின் அருள்கதை. ஒரு காலத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் எப்போதும் துன்பம், எதுவும் சரியாக நடக்கவில்லை. அவன் எவ்வளவு முயன்றாலும் வெற்றி கிடைக்கவில்லை. ஒரு நாள் ஒரு சந்நியாசி அவனை பார்த்து சொன்னார், "நீ உன் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்யவில்லை, அதனால்தான் இந்த துன்பங்கள்." அவன் அதை கேட்டு அதிர்ந்தான். அடுத்த அமாவாசையன்று அவன் சிவனை மனமாறி வேண்டினான், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தான். அந்த நாளிலிருந்து அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. இது என்ன சொல்கிறது? முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்க்கை முழுமையாக அமையாது. சிவபெருமானின் அருள் கிடைத்தால் எந்த பிரச்சனையும் தீரும். சந்திரன் மற்றும் சிவன். சந்திரன் ஒரு காலத்தில் தன் கர்ம பாவங்களால் தன் ஒளியை இழந்தான். அவன் மிகவும் துன்பத்திலிருந்தான். அப்போது அவன் சிவனை நாடினான். சிவபெருமான் அவனை காப்பாற்றி தன் ஜடையில் வைத்தார். அதனால்தான் சிவன் சந்திரசேகரர் என்று அழைக்கப்படுகிறார். இதன் அர்த்தம் என்ன? வாழ்க்கையில் எவ்வளவு இருள் வந்தாலும் சிவனை நாடினால் மீண்டும் ஒளி வரும். அமாவாசை வழிபாடு ஏன் முக்கியம்? அமாவாசை நாள் என்பது கர்மத்தை சுத்தப்படுத்தும் நாள். இந்த நாளில் நாம் செய்யும் ஜபம், பூஜை, தர்ப்பணம் பல மடங்கு பலன் தரும். சிவனை வழிபடும்போது நம் மனம் அமைதியாகும், உள்ளிருக்கும் பயம், குழப்பம் அனைத்தும் குறையும். எப்படி வழிபட வேண்டும்? பங்குனி அமாவாசையன்று நீங்கள் செய்ய வேண்டியது, காலையில் சீக்கிரம் எழுந்து குளிக்கவும், சுத்தமான ஆடைகளை அணியவும், சிவன் கோவிலுக்கு செல்லவும் அல்லது வீட்டிலேயே ஒரு விளக்கு ஏற்றவும், சிவபெருமானின் படம் அல்லது லிங்கம் முன் வைத்து பால் அல்லது தண்ணீர் அபிஷேகம் செய்யவும். பின்னர் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். அதன் பிறகு முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்யவும். கிடைக்கும் நன்மைகள். இந்த வழிபாட்டால் வெற்றி, பித்ருதோஷம் நீங்கும், வாழ்க்கை தடைகள் குறையும், மன அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், பணவரவு மேம்படும், ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும். ஒரு ஆழ்ந்த உண்மை. நாம் வாழ்க்கையில் பணம், பதவி, புகழ் எல்லாம் தேடுகிறோம். ஆனால் ஒரு நாள் இது எதுவும் நம்முடன் வராது. நம்முடன் வருவது நம் கர்மம், நம் நற்பணி, நம் பக்தி. அதனால்தான் இந்த மாதிரியான புனித நாட்களில் நாம் ஆன்மீகத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இறுதி பகுதி, முடிவுரை. பங்குனி அமாவாசை என்பது ஒரு சாதாரண நாளல்ல. இது இருளை ஒளியாக மாற்றும் நாள், முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறும் நாள், சிவபெருமானின் அருள் கிடைக்கும் நாள். நீங்கள் இந்த நாளில் ஒரு சிறிய நேரம் எடுத்துக்கொண்டு சிவனை நினைத்தால் கூட உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஆரம்பமாகும். இருள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு தீபம் போதும். அதேபோல வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சிவன் அருள் போதும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.